அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால் நாம் ஸஹீஹ் அல் அதபில் முஃப்ரத், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய அல் அதபுல் முஃப்ரதுடைய ஸஹீஹான செய்திகளை தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சென்ற கடைசியாக எத்தனை ஹதீஸ் படிச்சிருக்கோம்? எத்தனை செய்திகள்? 118. ஹைர். இன்னைக்கு நம்ம 13வது வகுப்புல 72வது தலைப்பு, அதாவது 119வது சஹீஹான செய்தியில 119, மொத்தமாக 159வது செய்தி. 72வது தலைப்பு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாபு சூஇல் மலக்கா. அதுக்கு முன்னாடி பார்த்தது பாபு ஹுஸ்னில் மலக்கா, அதாவது அடிமையோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்பது நம்ம போன வாரம் பார்த்த தலைப்பு. இப்ப இந்த வாரம் நாங்க பாபு சூஇல் மலக்கா, அதாவது 72வது தலைப்புல அடிமையோடு மோசமாக நடந்து கொள்வது அது எப்படிப்பட்டது, அதாவது ஒரு தலைப்பு வைக்கும் பொழுது நல்ல முறையில நடந்து கொள்றதை நல்ல முறையில எடுத்துக்கொள்ளணும், மோசமானது தீயதுன்னு வரும்பொழுது அதிலே நம்ம தவிர்த்து கொள்வதற்கு முயற்சிக்கணும் என்பதன் அடிப்படையில் தான் அப்படி தலைப்புகள் இடுவாங்க. பாருங்க, இதுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் قال حدثنا عبد الله بن صالح قال حدثني معاوية بن صالح عن عبد الرحمن بن جبير بن نفير عن أبيه عن أبي الدرداء أنه كان يقول للناس نحن أعرف بكم من البياطرة بالدواب قد عرفنا خياركم من شراركم أما خياركم الذي يرجى خيره ويؤمن شره وأما شراركم فالذي لا يرجى خيره ولا يؤمن شره ولا يعتق محرره. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க அன்னஹுக்கான யகூலு லின்னாஸ், மக்களுக்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படின்னு சொன்னால், நஹ்னு அஅரஃபு பிக்கும் மினல் பயாத்திரத்தி பித்தவாப், அதாவது அல் பயாத்திரான மிருக வைத்தியர், மிருக வைத்தியர்னு சொல்லுவாங்களே, மிருக வைத்தியர்கள், அதாவது மிருகத்தை பற்றி அதனுடைய நோய்கள் குறித்து அறிஞ்சு வைக்கக்கூடிய அந்த வைத்தியர்களை விட, அந்த மிருக வைத்தியர்னு சொன்னா அதுல நோய்கள், அது சம்பந்தப்பட்ட அறிகுறிகள், அது எதுக்கு வருது, என்ன காரணத்துக்காக என்னென்ன அடையாளங்கள் தெரியுதுன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மிருக வைத்தியர்கள், அந்த மிருகம் தவாப்னு சொல்லும்போது பொதுவாக மிருகங்கள் வரும். அப்ப இதை பற்றி அவர்கள் அறிந்து வைப்பதை விட நாங்கள் உங்களை பற்றி அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறோம். மக்களை பத்தி சொல்றாங்க, மக்களை குறித்து சொல்றாங்க, உதாரணத்தோடு சொல்றாங்க. இப்படி மிருக வைத்தியர்கள் மிருகத்தை பத்தி அறிந்து வைப்பதை விட உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லி கூட யார் சொல்றது? அபூ தர்தா, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. இடையில கேள்வி கேட்பேன், சரியா? ரெடி ஆயிருங்க. அப்ப கத் அரஃப்னா ഖിയാറக்கும் மின் ஷிராரிக்கும், உங்களில் மோசமானவர்கள் என்று நல்லவர்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். நல்லவர்கள் அம்மா ഖിയാറக்கும், உங்களை நல்லவர்கள் யார் என்றால் அதுக்கு வரைவிலக்கணத்தை சொல்றாங்க. யுர்ஜா ഖൈரு, அவருடைய ഖൈர் ஆதரவு வைக்கப்படும், அதாவது அவர் நல்லவுதான் செய்வார்னு எல்லாரிடத்திலையுமே பதியப்பட்டிருக்கிறது. நல்லவர்னு சொன்னா அவர்கிட்ட நல்லவு தான் வரும். நல்லவர்களுக்கு மக்களுக்கு கொடுக்கிறது, உதவி செய்யறது, நல்ல வார்த்தை பேசுறது, கனிவா நடந்து கொள்றது, இங்கிதமாக செயல்படுறது, இதெல்லாம். வயமன் ஷர்ரு, அவற்றிலிருந்து கெடுதி வரும் என்று மக்கள் பயப்பட மாட்டாங்க. அவருடைய கெடுதியை விட்டு மக்கள் என்ன செய்வாங்க? அபயம் அடைந்திருப்பார்கள், பயப்பட மாட்டாங்க. யமன், இதுதான் நல்லவர்களுக்குரிய அடையாளம். அல் முஸ்லிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஹதீஸ், அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, ஒரு முஸ்லிம் தன்னுடைய கையாலோ பிறருக்கு நோயினை கொடுக்க மாட்டாங்க. அதனால மக்கள் என்ன செய்வாங்க? பாதுகாப்பா இருப்பாங்க. அதே மாதிரி நல்லது செய்வாங்க, கெடுதியை யாருக்குமே செய்ய மாட்டாங்க. நல்லதை செய்வார்கள், கெடுதியை செய்ய மாட்டார்கள். இது நல்லவர்களுக்குரிய அடையாளம். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிகிற விஷயம் தான். நிறைய ஹதீஸ்களுடைய சாராம்சம் இது.
நல்லது மக்கள் வந்து இவற்றை இருந்து நல்ல விஷயங்களை தான் எதிர்பார்ப்பாங்க, மோசமானது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை பெரும்பாலும். தானே அம்மா ஷிராருக்கும், உங்களை மோசமானவங்க யார் என்றால் ஃபல்லதி லா யுர்ஜா கைருஹு, இவன்கிட்ட இருந்து நலவு வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. லா யுர்ஜா ஆதரவு வைக்கப்படாது, கைருஹு வலா யுமனு ஷர்ரு, எப்ப அடிப்பான், எப்ப திட்டுவான், எப்ப ஏசுவான், எப்ப குடும்பத்தை பிரிப்பான் என்று சொல்லி அப்பையும் பெற்று இருக்க மாட்டார்கள். பயத்தோட தான் இருப்பாங்க. அவரோட ஷர் எப்பயாவது நடக்கும், அந்த பயத்தோட இருப்பாங்க. அதாவது அவருடைய கெடுதியை விட்டு மக்கள் அபயம் பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள், பயந்து கொண்டே இருப்பார்கள். அடுத்தது ஒரு பாயிண்ட் துண்டை சேர்க்கிறாங்க. அதாவது வலா யுஅத்தகு யுஅத்தகு முஹர்ரரு, அதாவது சுதந்திரமானவரையும் கெடுதியானவர், அம்மா ஷிராரை பத்தி சொல்லலாம் தானே, இவருடைய சுதந்திரமானவரும் உரிமை விடப்பட்டவராக இருக்க மாட்டார். இவருடைய சுதந்திரமானவரையும் உரிமை விடப்படாது, பொதுவா சொல்லப்படுது. இவருடைய சுதந்திரமானவரும் மோசமானவர்களுடைய சுதந்திரமானவர்கள் கூட உரிமை விடப்பட மாட்டாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி? ரைட், சொல்லுங்க. ரைட், எப்படின்னு சொன்னா சஹீஹுல் இஸ்னாதி மௌகூஃபன் وقد صح عنه مرفوعا. خير அது தேவையில்லை நமக்கு. خير, இப்ப இந்த செய்தி தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி எடுத்து கடைசி பகுதி. என்ன இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த மோசமானவர்கள் வந்து அடிமையை உரிமை விட்டுருவாங்க. உரிமை விட்டு போட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. உரிமை விட்டுட்டு வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவர் வேலை செய்ய மாட்டேன்னு நீ என்ன அடிமை தானு சொல்லி திரும்ப அந்த அடிமைத்தனத்தை என்ன செய்வாங்க? உரிமை கொண்டாடுவார்கள். அப்ப உரிமை விடப்பட்டவர்கள் கூட உரிமையோட என்ன செய்ய மாட்டாங்க? சுதந்திரமானாக தெரிய மாட்டாங்க. இவர்கள்ல இருந்து உரிமை விடப்பட்டவர்கள் கூட அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க. அவர்கள் தான் கெட்டவர்கள். இதுதான் இமாம் புகாரி அந்த சொல்லுவாங்க தர்ஜமத்துல் பாப், பாபுடைய தலைப்புக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்களே, இதுதான் இமாம் புகாரிங்க தொடர்படுத்துறாங்க. வேற அறிவிப்புகளில் இந்த பகுதி மட்டும் இல்லாம வந்திருக்குது. முஹர்ரஹுன்ற பகுதியெல்லாம் வேற வேற அறிவிப்புகள்ல வந்திருக்குது. ஆனா இமாம் புகாரி கொண்டு வந்தது இதுதான். சரிதானே? அப்ப இது வந்து யார் சொல்றது? யார் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. ஹைர், இந்த ஹதீஸ் சொல்லுங்க. ரைட், இப்போ பாருங்க, பாபு சூஇல் மலக்கா. இமாம் புகாரி ஹுஸ்னுல் மலக்கான்னு ஒரு தலைப்பு போட்டாங்க. நல்ல முறையில் அடிமையோட நடந்து கொள்றது. தீய முறையில் நடந்து கொள்வதுனா என்ன? அடிமையோட அவரை வந்து உரிமை விட்டுட்டும் உரிமை கொண்டாடுறது. அப்ப இது கெட்டவர்களுடைய அடையாளம். எனவே அடிமைகளை நாம் அவங்க எங்களோட இருக்கும் பொழுது கூட நல்ல முறையில் அவங்களுக்கு உதவி ஒத்தாசை செஞ்சு நல்ல முறையில நடக்கணும். இதை முன்னாடி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எல்லாரோடையும் பொதுவாக அப்படிதான் நடக்கணும், அடிமையோட அப்படிதான் நடக்கணும். அதே நேரம் இவர்கள் என்ன செய்வாங்க? மேலதிகமாக உரிமை விட்டா கூட வந்து உரிமை விட்ட சுதந்திரத்தை முழுமையா கொடுக்காமல் பிறகு என்ன செய்வாங்க? வேலை வாங்கி கொண்டே இருப்பார்கள். இப்ப நாங்க உங்களை விட்டுட்டு போறோம்னு அந்த அடிமை போக பார்த்தா, நீ எப்படி விட்டுட்டு போவாய், ஏந்த அடிமை தானே என்று சொல்லி அந்த அடிமைத்தனத்தை அவங்க வாதாடி திரும்ப என்ன செய்வாங்க? அவங்கள நோவினை செய்வார்கள் என்பதுதான் இந்த செய்தி. அப்ப இப்படி இருக்கக்கூடாது என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியினூடாக எங்களுக்கு சொல்ல வராங்க. அப்ப இது வந்து அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்களுக்கு சொல்ற விஷயம். அதாவது ஒரு மிருக வைத்தியர், மிருகத்தை பத்தி அறிந்திருக்கக்கூடிய பயாத்திரா, அந்த வார்த்தை என்ன? பயாத்திராக்கள் மிருகத்தை பத்தி அறிந்து வைத்திருப்பதை விட நாங்க உங்களை பத்தி அறிந்து வைத்திருக்கிறோம் சொல்லி போட இந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப எனவே இதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த தலைப்பு கீழே கொண்டு வந்த செய்தி. அப்ப வலா யுஅத்தகு முஹர்ரருஹு, முஹர்ரருஹு என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்த தலைப்பு பாருங்க. அது கீழே ஒரு செய்தி வருது, அது பலவீனமான செய்தி. அல் கனூத் அல்லது யம்னா ரிஃப்தா. ரைட், அதுக்கு பிறகு வாரதும் லைஃபான செய்தி 160, 61 ரெண்டு லைஃபான செய்தி. 62வது செய்தியை பாருங்க. 120 சஹீஹானதுல 120 சஹீஹானதுல 120வது செய்தி. 73வது தலை பாபு பைஇல் ஹாதிம் மினல் அஅராப். புகாரி என்ன தலை
பொதுவாக குலாம்ன்ற வார்த்தை என்ன செய்யப்படும், அடிமைக்கு பயன்படுத்தப்படும். இடங்களை பொறுத்து என்ன பணியாளுக்கும் சொல்லப்படும். இப்ப இமாம் புகாரி இங்க 73வது தலைப்பு நம்ம படிக்கிற எத்தனாவது தலைப்பு, 73வது. அதுல அல்-அதபுல் முஃப்ரத்ல 84வது தலைப்பு. சரியா? ஹை. பாபு பைல் ஹாதிம் மினல் அராப். ஹாதிமை பணியாள், எனக்கு இருக்கக்கூடிய பணியாள். ஒருத்தருக்கு பணியாள் வச்சிருப்பாங்க, ஹிதமத் செய்யறது. ஹதம ஹிதுமா, ஹிதுமாண்டா என்ன, பணிவிடை. பணிவிடை செய்யக்கூடியவரை பையுல் ஹாதிம், பணிவிடை செய்யக்கூடியவரை விற்றல் மினல் அராப், ஒரு கிராமப்புறத்து அரபிகளுக்கு, கிராமப்புறத்து மக்களுக்கு விற்றல். அரபிகள்னா அந்த அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய, அதை வச்சுதான் சொல்லப்பட்டு ஆராப். காலத்தில் ஆராபு ஆமன்னா, காலத்தில் ஆராபு ஆமன்னா. ஹை மாஷா அல்லாஹ். அப்ப ஏன் இந்த தலைப்பு போட்டாங்கண்டா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஏன் இந்த தலைப்பு போட்டாங்க, இது கீழே வர செய்தி எல்லாம் விரிவாக நம்ம பார்ப்போம். ஏன் போட்டாங்க, அதாவது பொதுவாக கிராமப்புறத்து அரபிகள், கிராமப்புறத்து அரபிகள்கிட்ட ஒரு அடிமையை, ஒரு ஹாதிமை விற்கிற, யாருக்கு வித்தா தான் என்ன, யாருக்கு வித்தா தான் என்ன, விற்கிறது முடிவு எடுத்துக்கா, யாருக்கும் விற்கலாம் தானே. ஏன் அப்படி போட்டாங்கண்டா, பொதுவாக நகரப்புறத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட அந்த ஒரு டீசெண்டாக நடந்துக்குவாங்க, மென்மையா நடந்துக்குவாங்க, கடின போக்கு இருக்காது. கொஞ்சம் தள்ளி கிராமப்புறத்தார் போய் ரசூலோட காலத்துல ஏறிதானே, வந்த உடனே ரசூல முகமது யாரும் உங்கள, யாரும் முகமது உங்கள ரசூல் சலாம் கூப்பிட்டு முகமது இப்படி கூப்பிட்டு சல்லாசன் கூப்பிட்டு மதஸ்ஸா எப்ப கியாமத் நாள் எப்படி, ரொம்ப பிஸியா அவரால் போயிட்டு இருக்கிறாரு, கூப்பிட்டு உங்களுக்கு எப்ப கியாமத் நாள்னு கேட்டா எப்படி. ரசூல் சலாசன் அதெல்லாம் ரசூல் சலாசன் மக்களுக்கு ஏற்ற மாதிரி மென்மையா சாஃப்டா நடந்து கொண்டாங்க, அது அவங்களோட பண்பாடு. அப்ப மக்களை ஹுஜராத் ரசூல் சலாசன் அறைகள்ல இருப்பாங்க, வந்து கத்துவாங்க முஹம்மத் முஹம்மது சல்லாசன் விளங்குதா, அப்படி அப்படி கூப்பிடுவாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யஅகிலூன். புத்தி போதாது அவங்களுக்கு. இன்னல்லதீன யுனாது அல்லாஹ் சொல்ற. அதனாலதான் இந்த அல் அராபுங்கிறது நம்ம என்ன மக்களை பிரிச்சு பார்க்கணும். இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத், இது இமாம் புகாரி இங்கெல்லாம் போட இல்லை, சொல்றேன் நான், அதை இணைச்சு சொல்றேன் விளக்கத்துக்கு. அப்ப எனவே அறைகளுக்கு அப்பாடி இருந்து நபியை உங்களை அழைக்கிறார்களே, அவர்கள் அதிகமானவங்களுக்கு கொஞ்சம் லா யஅகிலூன், கொஞ்சம் போதாது, அறிந்து கொள்ள மாட்டாங்க, புத்தி போதாது, அந்த மாதிரி. அப்ப எனவே இவங்ககிட்ட அந்த கடின சுபாவம் இருக்கும், கடின சுபாவம் இருக்கும். அதனால ஒரு ஹாதிம், இப்ப நல்ல உதாரணம் வைங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே ஒரு ஹிதமத்துல இருந்துட்டு இன்னொரு கடினமான ஒரு ஆளு கீழே போனா எப்படியும், பின்னுக்கு அனசரலிலான அவங்க நடந்து கொண்ட விதத்தை சொல்றாங்க. அப்போ ஆட்களை பொறுத்த நடத்துற விதம் வித்தியாசமா இருக்கும். இங்க வாங்கன்னு சொல்லி ஒரு வேலையை சொல்றதுக்கும் அவரை உருக்கி உருக்கி பார்த்து ஏசி திட்டி வேலை வாங்குறது வித்தியாசம் இருக்கு. இப்ப வித்துட்டாங்கண்டா அவன் சித்திரவதை செய்யப்படுவார், மானசீக ரீதியா ஏதோ ஒரு வகையில என்ன செய்யப்படுவாரு. இந்த கடினமான சுபாவம் உடையவர்கள் கடினமா தான் நடத்துவாங்க. அப்ப அது அவங்கள கடினமாக நடத்துறது, அது சரியா பிள்ளைங்கிறது வேற விஷயம். இது இவங்க தலைப்பா போட்டு கொண்டு வர செய்தியை நம்ம பார்த்தா உங்களுக்கு விளங்கும். பாருங்க, قال حدثنا سليمان بن حرب قال حدثنا حماد بن زيد عن يحيى بن سعيد عن ابن عمرو أن عائشة رضي الله عنها دبرت أمة لها فاشتكت عائشة فسأل بنو أخيها طبيبا من الزبط فاشتكت عائشة فسأل بنو أخيها طبيبا من الزبط فقال إنكم تخبروني عن امرأة مسحورة سحرتها أمة لها فأخبرت عائشة قالت سحرتيني فقالت نعم فقالت ولم لا تنجين أبدا ثم قالت بئوها من شر العرب ملكة. خير. இப்ப அம்ராங்கிறவங்க ஒரு ஃபகீஹா, ஒரு முஹத்திஸா. அம்ரான்ற ஒரு பெண் இன்றைக்கு அதபுல் முஃப்ரத்ல இடம் பிடித்திருக்கிறார்கள். யூசுப் அல்-மிஸ்ரியுடைய தஹதீபுல் கமால் இடம் பிடித்திருக்கிறார்கள். அவனை பத்தி குறிப்பு இப்னு ஹஜருடைய தஹதீப் தஹதீப் அல்-இஸாஃபா ஃபீ தம்யீஸ் ஸஹாபா, அது மாதிரி இமாம் ஸஹாபியுடைய சியர் ஆலாமின் நுபலாவுல எல்லாம் இவங்களை பத்தி வாரதாக இருந்தா ஒரு பெண் எப்படி இடம் பிடிச்சிருக்கிறாங்க, அவங்களோட இல்மு தான் காரணம், இல்மோட உள்ள இஹ்லாஸ். அம்ரா இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி நிறைய ரிவாயத் பண்ணி அக்ஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய ரிவாயத் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஃபகீஹா, ஒரு முஹத்திஸா. خير. அப்ப அம்ரா ரலியல்லாஹு அன்ஹா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா தாபிஇயா, அவங்க சொல்றாங்க அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தப்பரத் அமதல்லஹா, அவங்களுக்கு இருந்த ஒரு அடிமையை, இப்ப ஹாதிம்னு தான் தலை போட்டினாங்க, ஹாதிம தலை அடிமை எல்லாம் பயன்படுத்தலாம். அவங்களுக்கு இந்த அபுதுனா யாரு? அபுதுனா யாரு? அடிமை. அமத்துனா அடிமை பெண். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இருந்த அடிமை பெண்ணை தப்பரத்னா என்ன, தத்பீர்னா, தப்பர யுதப்பீரு தத்பீர்னா என்ன செய்யறது? பொதுவாக அரபுல உதப்பீர் தத்பீர்னா நிர்வகிக்கிறது, முதப்பீர். ஆனா இந்த இடத்துல தப்பரத்னா அப்படி அந்த சொல் மாறுதுங்கிறத நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். இவர் தப்பர, அவர் நிர்வகிக்கிறாரு, ஒழுங்கமைக்கிறாரு, தத்பீர் பண்றாரு, திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு வாரது. இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தப்பரத் அமதல்லஹாண்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இருந்த அடிமையை நான் மரணித்தால் இவர்கள் உரிமையாகி விடுவார்கள் என்று எழுதி வைத்தார்கள். அப்ப தபருக்கு எப்படி கருத்து வருது? புரியுது உங்களுக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அடிமைய அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரணித்தால், இன்னொன்னைக்கு முக்காத்தப் அது வேற, வாழும் பொழுது நீ இந்த தொகையை தந்தால் நான் உனக்கு உரிமை விட்டுன்னு சொல்லி உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை அது வேற. இப்ப இந்த பெண்மணிக்கு நான் மரணிச்சா நீ சுதந்திரவானா ஆகிவிடுவான்னு எழுதி வச்சாங்க. யார் எழுதி வச்சது? யார் அறிவிக்கிறது? மாஷா அல்லாஹ். ஹைர். இப்ப ஃபஷ்ஷகத் ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திடீர்னு கடுமையான நோய் வந்துருச்சு. ஃபஷ்ஷகத் ஆயிஷான்னா என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு கடுமையான நோய் வந்துருச்சு. ஃபஸால பனு அஹீஹா தபீப் பின் ஸுத், அவங்களோட சகோதரனுடைய மக்கள், பனு அஹீஹா அவருடைய சகோதரனுடைய மக்கள் வந்து ஆயிஷா நாய்க்கு இப்படி சோமில்லாம வந்திருக்குது, இப்படி இப்படி அடையாளங்கள் சொல்லி போட்டு அவங்கள என்ன போய்த்து ஒரு வைத்தியர் தபீபிட்ட போய்த்து முறையிடுறாங்க, கேட்கறாங்க என்ன விஷயம். அந்த ஜுத்துன்ற வார்த்தை மீன ஜுத்துண்டா, இது அந்த ஜுத் எந்த நாட்டு வைத்தியர்? ஒன்று சூதான் அல்லது ஹுனூத். அவ்வளவுதானே? ஹுனூத்னா என்ன? ஹிந்த். அப்ப அந்த காலத்திலேயே என்ன அப்படி அந்த வைத்தியத்தில் அறியப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயான செய்தி. அப்ப ஒன்று சூடான், ஜுத்துன வார்த்தை எதற்குரிய? ஒன்று சூடான் நாட்டவர்கள் அல்லது ஹுனூத், ஹிந்த், இந்த பகுதியை சேர்ந்தவர்கள். இப்ப இவங்கிட்ட போய் சொன்ன உடனே, இவரோட தபீப் வைத்தியர் தான், சொன்ன உடனே ஃபகால, அப்ப அந்த சூடானை சேர்ந்த அல்ல ஹிந்த சேர்ந்த ஒரு அந்த வைத்தியர் சொன்னாரு, நீங்க வந்து ஒரு சூனியம் செய்யப்பட்ட பெண்ணை பற்றிய என்னிடம் நீங்கள் அறிவிக்கிறீர்கள். துக்பிரூனி அனிமராத்தின் மஸ்ஃபூரா, சூனியம் செய்யப்பட்ட ஒரு பெண்ணை பற்றி என்னிடம் சொல்கிறீர்கள். சஹரத்ஹா அமத்துல்லஹா, அவள் அடிமை அவளுக்கு சூனியம் செய்து விட்டாள். நிறைய சந்தேகங்கள் வரும், தர்ஜமா பண்ணிட்டு வரேன். இப்ப இது ஆயிஷா, இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லப்படுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை நம்பல. அந்த அடிமையை கூப்பிட்டு கேட்டாங்க, நீ எனக்கு சூனியம் செஞ்சியா? காலத் சஹர்தீனி, நீ எனக்கு சூனியம் செஞ்சியா? ஃபகாலத் நாம், நான் செஞ்சேன் அப்படின்ட்டு. ஃபகாலத் வலிமை, ஏன்மா எனக்கு செஞ்சாய்? லா செஞ்சேன் அப்ப ஒரு பொழுது நீ என்ன உருப்பட மாட்டாய், நஜா பாதுகாப்பு பெற மாட்டாய். நீ ஒரு பொழுது லா தஞ்சைனண்டா என்ன, நஜாண்டா என்ன, விமோசனம் பெற மாட்டாய், வெற்றி பெற மாட்டாய், உருப்பட பல கருத்து இருக்குது. இப்படி நான் வந்து நான் மௌத்தா போறதோட உன்னை உரிமை பெறதாகத்தான் நான் எழுதி வச்சு அவ்வளவு இறக்கத்தோட தான் நான் நடக்கிறேன். அதோ வாழும்பொழுது இறக்கமா இருக்கேன், எனக்கு போய் சூனியம் செஞ்சிட்டியே, நீ விமோசனம் பெற மாட்டாய். சும்ம காலத், புரோசுன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பிஊஹா, அவளை விற்று விடுங்கள், மின் ஷர்ரில் அரபி மலக்கா, மோசமான குணமுடைய, அப்படின்னா பாலியல் ரீதியான அல்ல ஒழுக்கச்சீர்கேடு அல்ல, குணத்தால் மோசமான அரபுகளிடம் இவளை விற்று விடுங்கள் என்று சொன்னாங்க. அப்படின்னா அது ஒரு தண்டனையாக. மலக்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன ஒரு அவங்களுடைய நேச்சர்லயே இயல்புலயே கொஞ்சம் கட்டுன சுபாவம் உடையவர்களிடத்துல இவ்வளவு வித்துருங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா கொலை செய்ய பார்த்தவர். அதனால ரைட். இப்ப இதுல முதலாவது சூனியம், இது நாம் சூனிய சம்பந்தமாக நம்ம ஒரு ஹதீஸ்ல நிறைய பேசியிருக்கிறோம். புகாரில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் சம்பந்தமா, சூனியம்ல என்ன, எப்படி எப்படி வரும், அதுல தாக்கம் என்ன இருக்குதா, எல்லாமே அது சம்பந்தமா ஒரு தலைப்பு கீழே ஃபுல்லா பேசியிருக்கிறோம் கிதாபு தாவாத்துல, என்ன புகாரில. அதை நான் இப்ப இங்க பேச வரல. சூனியம் ஒன்று இருக்குதாண்டா இருக்குது, சூனியம் ஒன்றுண்டா இருக்குது. ஆனா செய்யறது வந்து மிகப்பெரிய பாவம். அறிஞர்களுடைய சபுல் மூபிகாத்துல ஷிர்க், அது மாதிரி சிஹர் வருது, சூனியம். ரைட். இப்போ ஒரு விஷயம், இப்ப சூனியம் அதை படிக்கிறது கூடாது, அது தடை.
சூனியம் செய்யறது மிகப்பெரிய பாவம், அதுக்கு தண்டனை எல்லாம் அறிஞர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல ஆயிஷா நாயகி ரலியல்லாஹுடைய சகோதரனுடைய மக்கள் வந்து ஒரு சூனியக்காரன்ட்ட போனாங்களாண்டா இல்ல, அவர் ஒரு தபீப் தான். இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா அவர் ஒரு தபீப் தான், அவர் வைத்தியர் தான். ஆனால் அவருடைய அந்த வைத்தியத்துறையில் அவர் நல்லவரா கெட்டவரா அவர் என்ன ஏதுங்க. உதாரணமா நம்ம ஒரு இந்து டாக்டர்கிட்ட போறோம், அவர் வந்து இப்படி இருக்கு அவரை சேர்த்துன்னு சொல்றாரு, நம்ம அதை நம்ப மாட்டோம், வைத்தியத்தை மட்டும் கேட்டுட்டு வருவோம். அது மாதிரி இவங்க போனது வந்து வைத்தியத்தை, ஆனா இவர் சூனியம் வச்சு செய்யறாரு செய்வினை செய்யறாருங்கிற பகுதியே இல்லை. இவர் வைத்தியத்தோடு இந்த துறையில ஹதீஸோட சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் சொல்லும்போது இவர் சூனியத்தோட சம்பந்தப்பட்ட நேரடியான மனிதர் அல்ல. அப்படி தெரிஞ்சிருந்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க, அது அவங்கள திட்டிருப்பாங்க, கண்டிச்சிருப்பாங்க. இவர் வைத்தியர் போனாங்க, போனத்தோட அறிகுறியை கேட்டுட்டு அவர் அனுபவ ரீதியா சொன்னாரு. ஆனால் அவரு நல்லவரா கெட்டவராங்கிற பத்தி நமக்கு தெரியாது. அவர் வந்து வைத்தியர், போனது எப்படி வைத்தியர் தான் போனாங்க நோயை கேட்கறதுக்கு. அப்ப அவர் வந்து என்ன செஞ்சாரு, அவருக்கு உள்ள ஆழ்ந்த அனுபவம். சிலவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு 10 சொல்லுவாங்க, அதுல கிட்டத்தட்ட 2 சரியா வந்துடும். அப்படி ஏதாவது ஒண்ணு முன்ன பின்ன இருக்கும். அது அந்த மேஜிக் சூனியம் உள்ளவங்க, அந்த அதோட சம்மந்தப்படுறவங்க எல்லாம் என்ன ஆட்களை வச்சு ஆட்களை பேச்சை கொடுத்து அப்படி பல விஷயங்களை வந்து எடுத்துருவாங்க. நிறைய ஒருத்தர் வார அந்த ரெடியாகி ஒரு பெண் வார வச்சு ஒரு ஆண் வாரதை வச்சு அந்த ரெடியாகி வாரதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி வந்து அவங்க கூர்ந்து சில விஷயங்கள் அவதானிப்பா, வேறு பல விஷயங்கள் அதோட சம்மந்தப்படுது. இப்ப இவர் இப்படி ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இப்படி சொல்லிட்டாங்க, இப்படித்தான் என்ன சூனியம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, அடிமை பெண் சூனியம் செஞ்சிட்டார். அடிமை பெண் நல்லவளா கெட்டவளா ஆயிஷா நாயகி தெரியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள அடிமையாக வச்சிருந்தது ஒரு யூத சிறுவனை வச்சிருந்தாங்க. யூதர்கள் எப்படிப்பட்டவங்க அது நமக்கு தெரியும். அப்ப எனவே இப்ப ஒவ்வொருத்தரையும் தன்னோட இருக்கிறவங்க எல்லாத்தையும் தோண்டி துருவி என்ன இதுல இருக்கிறார் என்று யாருமே பார்க்க முடியாது. அப்ப இப்ப இந்த பெண் உண்மையிலே வந்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிட்டாங்க என்று சொல்லி அவர் யூகத்துல தான் சொன்னாரு. யாரு? அந்த வைத்தியர். ஒன்று இவங்க வந்து சூனியக்காரன் செய்வினக்காரன்ட்ட போவையில், அப்படி போறது நேரடியாக தடை செய்யப்பட்டது. இவங்க வைத்தியத்தை போனாங்க, அவர் மேலதிகமாக ஒரு செய்தி சொன்னார். இப்ப ஆயிஷா நாயகி இது அறிவிக்கப்பட்ட உடனே ஆயிஷா நாயகி வந்து அந்த அடிமை பெண்ணை அழைச்சு இது ஒரு செய்தியா கிடைச்சிருக்குது, நியூஸ் இன்ஃபர்மேஷன் தகவல் கிடைச்சிருக்குது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப இவங்க வந்து அந்த அவங்க கேட்டு வந்தாங்களே, அவங்க கேட்டு வந்ததை நம்ப இல்லை. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, நீ எனக்கு சூனியம் செஞ்சியா? அப்ப அந்த பெண் ஒத்துக்கொள்ளவும் தான். அவங்க ஒத்துக்கொள்ள ஆயிஷா நாயகி வந்து இதை நம்பி முடிவெடுக்க மாட்டாங்க. ஆயிஷான அப்ப ஃபகாலத் நாம் ஃபகாலத் வலிமை லா தஞ்சினா அப்படி சொல்றாங்க. அப்ப இன்னொன்னு, இவர்கள் சூனியக்காரர்களிடம் சென்றிருந்தா ஆயிஷா நாயகி கண்டிப்பா யார்கிட்ட போனீங்க, இந்த சூனியக்காரன் இப்படி போகலாமா, குறிகாட்ட போகலாமா, இது கூடாதுன்னு அந்த மக்களுக்கு, ஏன்னா அவரோட சகோதரன மக்கள் தானே, அவங்க எல்லாம் இஸ்லாத்தில் உள்ளவங்க தானே, அவங்களுக்கு எச்சரித்திருப்பார்கள். எனவே இதை நம்ம இப்படித்தான் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சூனியம்ங்கிறது பரவலாக குர்ஆனிலே சொல்லப்பட்ட சிஹர் 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 சும்மா வந்து அது அர்த்தங்கள் வித்தியாசப்படும், ஆனால் நேரடியா சிஹர் என்பது சூனியம் தான். அப்படி ஒரு கலை இருந்தது, சுலைமான் அப்படி வாரது, அது அந்த கலை ஒன்று இருக்குது, அதை கற்று கொண்டிருந்தாங்க முன்னாடி உள்ளவங்க. அப்படி அந்த கலை பரவலாக இருந்தது, ஆனால் அது கூடாது, ஹராம். தானே அப்படி ஒன்று இல்லைன்ற சூனியம் ஒன்று அதுல இருக்குதா, இருக்குது. கண்ணூர் இருக்குதா, இருக்குது. எல்லாம் சஹீஹான ஹதீஸ்ல வந்ததுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டதுங்கிறதே புகாரில பல இடங்கள் வருது. அப்ப எனவே இதெல்லாம் உள்ள விஷயங்கள் தான், ஆனால் செய்வது கூடாது. பொய் இருக்குது நம்ம பாவியா இல்லையே, பொய் சொல்லக்கூடாது. பொய் இன்னொன்னு இருக்குது, ஷிர்க்குன்னு ஒண்ணு இருக்குது, அதனால பெரிய பாவம். ஷிர்கே இல்லை, நீங்க ஷிர்க் எப்படி நம்புறீங்க? அப்படி அல்ல. அப்ப அது ஒரு விரிவான ஒரு பகுதி. அப்ப ஆயிஷா நாயகி வந்து இது சொல்லி போட்டு சொன்னாங்க, இப்ப நான் இவ்வளோ இவளுக்கு வந்து உரிமைச்சீட்டு எழுதி, அந்த உரிமைச்சீட்டு என்றால் உரிமைச்சீட்டு அந்த காசு எடுத்து அப்படி விடுறது, இப்ப நான் மரணிச்ச பிறகு இவ உரிமையாகிறதுக்கெல்லாம் நான் இவ்வளோ வந்து எழுதி வச்சும் இவளை என்ன செய்யறா, என்ன கொலை செய்ய பார்த்துட்டாள் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி வந்து அதுக்கு ஒரு இவளை கொலை செய்யாம இவளுக்கு ஒரு சின்ன தண்டனை கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி அப்படி வித்தார்கள். தண்டனைக்காக என்ன செஞ்சாங்க, அந்த கிராமப்புற அரபியல் இடத்துல விற்றார்கள் வருது. அப்ப ஜாத் அஹ்மத், அஹ்மதுல மேலதிகமா முஸ்லிம் அஹ்மதுல செய்தி வருது, மேலதிகமா ஒரு செய்தி வருது, அரத்து அந்த மூத்திஃபா, அதாவது நீங்க மரணிச்ச உடனே நான் இதுக்காக உரிமையாக இருந்தேன், அதுக்கு வேண்டி நான் உங்களை கொல்ல பார்த்தேன்னு அவ சொல்றா, அந்த செய்தியும் வருது. அது மாதிரி இமாம் ஹாக்கிமும் ஒரு மேலதிகமான ஒரு செய்தியை சொல்லாத நமக்கு தேவையில்லை. இதே செய்தி பல கிரந்தங்கள்ல இது வருது. இந்த செய்தி வந்து இதுல சுலைமான் இப்னு ஹர்ப், ஹம்மாத் இப்னு ஸைத், யஹ்யா இப்னு
சயீத் அன் இப்னு அம்ரா அன் அம்ரா. இந்த செய்தி வந்து சஹீஹானது. இந்த செய்தி வந்து சஹீஹானது. இதுல வாய்ஃபுண்டு சொல்லையில் அறிஞர்கள். அப்ப இதுதான் இந்த தலைப்பு, பாபு பையுல் ஹாதிம் மினல் அராப். இப்படி ஒரு நிலை வந்ததுனால சும்மா விக்க இயலாது. இப்படி ஒரு நிலை வந்தால் அந்த பெண் என்ன செய்யலாம்? அடிமை என்ன செய்யலாம்? விற்கலாம். இப்ப நம்ம நல்லா பராமரிச்சு போட்டு திடீர்னு ஒரு மோசமானவருக்கு வித்தா நம்ம ஒரு அநியாயம் செய்யற மாதிரி தானே. நல்லவருக்கு விற்கலாம் தானே. இப்படி விற்கிறது என்பது நான் மரணிச்சா நீ உரிமையாகிருவா, ஆனால் நீ என்ன கொல்ல பாத்தியே, ஒருவேளை இது கடுமையா தாக்கி நான் மரணிச்சிருந்தால், அல்லாஹ் நாடாம ஒண்ணு நடக்காது, அல்லாஹ் நாடி இருந்தால். அப்ப எனவே இதை அந்த பெண்மணிக்குரிய ஒரு சிறிய தண்டனையாக என்ன செஞ்சாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செஞ்சாங்க. அடுத்தது பாருங்க, 74வது தலைப்பு. பாபு அல் அஃப் அனில் ஹாதிம். ஹாதிம் செய்யற தவறுகளை மன்னிப்பது. ஹாதிம் செய்யற தவறுகளை மன்னிப்பது. அதுல இமாம் புகாரி قال حدثنا حجاج قال حدثنا حجاج قال حدثنا حماد ابن سلمة حماد ابن سلمة قال اخبرنا ابو غالب ان ابي امامة قال اخبر النبي صلى الله عليه وسلم معه غلامان فوهب احدهما لعلي صلوات الله عليه وقال لا تضربه فاني نهيت عن ضرب اهل الصلاة وإني رأيته يصلي منذ أقبلنا وأعطى أبا ذر غلاما وقال استوصي به معروفا فاعتقه فقال ما فعل قال أمرتني أن أستوصي به خيرا فاعتقته. خير இதில் என்ன சொல்ல வராங்க? அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை முன்னோக்கி வந்தார்கள். அக்பல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை முன்னோக்கி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹு குலாமான், அவர்களோடு 2 அடிமைகள் இருந்தார்கள். 2 அடிமைகள். குலாமண்டா இப்ப குலாமண்ட வார்த்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ்க்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், யா குலாம் இன்னி உஅல்லிமுக, சிறுவனே இஹ்ஃபதில்லாஹ் யஹ்ஃபதுக இஹ்ஃபதில்லாஹ் தஜிது துஜாஹக. அது சிறுவருக்கும் சொல்லலாம், அடிமைக்கும் சொல்லலாம், இடத்தை பொறுத்து வித்தியாசமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, 2 அடிமைகள் அவங்களோட இருந்தாங்க. அதுல ஒருவரை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஃபவஹப அஹதஹுமா அவர்களில் அவர் 2 பேர்ல ஒருவரை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்தாங்க. வகால சொல்லி போட்டு அந்த அடிமையை கொடுத்து போட்டு சொன்னாங்க, லா தத்ரிபுஹு, அந்த அடிமைக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, அடிக்காதீர்கள். ஃபஇன்னி நுஹீது அன் தர்பி அஹ்லி ஸலா, தொழுகையாளிகளை அடிப்பதை விட்டு நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். தொழுகையாளிகளுக்கு அடிச்சிடாதீங்க, நான் தொழுகையாளிகளை அடிப்பதை விட்டும் தடுக்கப்பட்டிருக்கிறேன். அதாவது இவரை சந்திச்ச நாள்ல இருந்து நாங்க அவரை தொழக்கூடியவராகவே நாங்க பார்க்கிறோம். இவர் இங்கிட்ட வந்த நாள்ல இருந்து இவர் தொழக்கூடியவராக நாங்க பார்க்கிறோம் என்று சொல்றாங்க. அப்ப இது ஒரு அடிமையாக இருந்தாலும் அவர் தொழுகையாளியாக இருக்கிறார் என்பது மேலதிகமான ஒரு இவருக்கான தகமையாக, மேலதிகமான ஒரு சிறப்பு பண்பாக இருக்கிறது. அப்ப ஒரு அடிமை அலி ரலியல்லாஹு கொடுத்தாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இன்னொரு அடிமையை கொடுத்தாங்க. அப்ப வகால இஸ்தௌசி பி மஅரூஃபா, இவரோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி யாருக்கு சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ஃபஅதகஹு, உரிமை விட்டுட்டாங்க. ஃபகால மா ஃபஅல, ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டாங்க என்ன செஞ்சீங்க? கால அமர்தனி அன் அஸ்தௌசி பி கைரா, இவருக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க நீங்க எனக்கு வசியத் செஞ்சீங்க, அதனால நான் அவரை உரிமை விட்டு விட்டேன் என்று யார சொல்றாங்க? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப எனவே அடிக்கிறதை விட்டும் அடிக்க கூடாது, அவங்க தவறு செஞ்சா என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும் என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியினூடாக சொல்ல வராங்க. அதே மாதிரி அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நிலைப்பாட்டின் அடிப்படையில் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த அடிமையை விட்டுட்டாங்க. அடுத்த ஹதீஸை பாருங்க. قال حدثنا ابو معمر قال حدثنا عبد الوارث قال حدثنا عبد العزيز عن انس قال قدم النبي صلى الله عليه وسلم المدينه وليس له خادم فاخذ ابو طلحه بيدي فانطلق بي حتى دخلني النبي صلى الله عليه وسلم فقال يا نبي الله ان انس غلام كيس لبيب فليخدم. قال فخدمت في السفر والحضر مقدمه المدينه حتى توفي النبي صلى الله عليه وسلم ما قال لي لشيء صنعت لما صنعت هذا هكذا ولا قال لي لشيء لم أصنعه ألا صنعت هذا هكذا. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்தாங்க.
அவங்களுக்கு எந்த ஹாதிமும் இல்லை, பணியால் யாருமே அவங்களுக்கு இல்லாம இருந்தாங்க. அப்ப அபூ தல்ஹாயினுடைய கையை பிடித்து கொண்டு போய் ஃபந்தலகபி என்னை கொண்டு போனாங்க, கொண்டு வைத்து ஹத்தா அதுஹலனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துல என்ன கொண்டு வந்து வச்சாங்க. ஃபகால சொன்னாங்க யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, இன்ன அனஸன், நிச்சயமாக அனஸ், குலாமுன் கையிசுன் லபீப, அனஸ் வந்து நல்ல புத்திசாலியானவர், அதே மாதிரி வேலைகள் நல்லா செய்யக்கூடியவர். அதாவது என்ன வேலை இருந்தாலும் அவருக்கு நல்ல விளப்பம் இருக்குது. அதாவது கையிஸ்னா புத்திசாலி, லபீப்னாலும் அறிஞன், உலுல் அல்பாப்னு சொல்லுவோமே. அப்படி சொல்லி முடிச்சாங்க ஃபல்யஹ்தும்க அல்லது ஃபல்யஹ்திம்க, உங்களுக்கு அவர் கிதுமத் செய்வார், பணிவிடை செய்வார். இப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த செய்தியை சொல்றாங்க. கால அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ஃபஹதம்து ஃபிஸ் ஸஃபரி வல் ஹதர், ஏன் இந்த சஃபர் சொல்லணும், பயணத்திலும் நான் அவர்களுக்கு பணிவிடை செய்தேன். வல் ஹதரி மக்தமஹல் மதீனா, மதீனாவுக்கு வந்தா அந்த மதீனாக்கு அந்த நேரத்தில் அங்க இருக்க உள்ளூர்லயும் அவர்களுக்கு பணிவிடை செய்தேன், பயணத்திலும் நான் என்ன செஞ்சேன், பணிவிடை செய்தேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் வரை இப்ப நான் கிதுமத் செய்தேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பதான் தர்ஜமத்துல் பாப் மேல உள்ள தலைப்புக்கும் இந்த ஹதீஸுக்கும் உள்ள தொடர்பு வருது. அப்ப அந்த நேரத்துல தான் மா காலி ஸையின் சனாத்துஹு, நான் செஞ்ச ஒரு விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை எப்படி செஞ்சீங்கன்னு கேட்க இல்லை. ஒரு விஷயம் நான் செஞ்சா ஏன் இதை நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு கேட்க மாட்டேன். அதே மாதிரி வலா கால லி லிஷைன் லம்மஸ்னஹு, நான் செய்யாடி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலண்டா அலா சனத ஹாதா ஹக்கதா, இது எப்படி செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருக்க கூடாதா, செஞ்சதை நீங்க ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கூட கேட்க இல்லை. செய்யாத ஒன்று இப்படி செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருந்தா நல்லமே, அலா சனத ஹாதா ஹக்கதா, இதை எப்படி செஞ்சிருக்கலாமேன்னு கூட கேட்டதில்லை என்பதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல அனஸ் ரலியல்லாஹு 10 வருஷமா எந்த தப்புமே செய்யலையா? கிட்டத்தட்ட 9 வருஷமாக எந்த தப்புமே செய்யலையா? எப்படி புரிஞ்சுக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யற விஷயத்துல ரசூலுல்லாஹ் தனக்குன்னு அவங்க பணிவிடை செஞ்சாங்களே, அந்த விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொள்ளவில்லை. ஆனா பொதுவான வாஜிபான விஷயங்கள், பொதுவான வேற விஷயங்களுக்கு தானே, அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ன பின்ன பிள்ளைகள் மனிதர்களுக்கு வருது, அதெல்லாம் திருத்தினாங்க தான். ஆனா இந்த விஷயத்துல அவங்க ஹித்மத் செய்த விஷயத்தில் ஹாதிம் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா 10 வருஷம் எந்த தவறும் விடாமல் அனஸ் வாழ்ந்தார் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்லிடுமா? இல்ல, முன்ன பின்ன இருக்குது. அதான் ஹைர், அதுக்கு வேற சில செய்திகளும் சான்றாக இருக்குது. ஆனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேற தெளிவாக இப்படி ரசூலுல்லாஹ்க்கு மாறு செஞ்சாங்க, பிழை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரையில. மனிதன் அடிப்படையில் முன்ன பின்ன வந்திருக்கலாம், அப்படி வந்திருந்தா கூட பிழையும் இல்ல, தவறும் இல்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க எதை வச்சு அவங்க சொல்றாங்கடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடை செய்யற விஷயத்தில் அவங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரொம்ப போஸ்ட் பண்ணி வற்புறுத்தி நிர்பந்திச்சு இதை செய்யுங்க இதை செய்யக்கூடாது என்ன வலியுறுத்தியே கிடையாது. ஆனா மார்க்க விஷயத்துல அது யாராக இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பார்கள். அதையும் நம்ம பிரிச்சு துல்லியமாக விளங்கிக் கொள்ளணும். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேசிச்சாங்க தான், அவங்க பிள்ளை செய்யும் சுட்டி காட்டினாங்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு நேசிச்சாங்க, பிள்ளை செய்யும் சுட்டி காட்டினாங்களா இல்லையா? அதை அவங்களே சொல்றாங்களே. அப்ப இதை நம்ம எப்படி செய்யணும்? இப்ப இந்த தலைப்புக்கு பாபா அல் அஃபு அனில் ஹாதிம் என்ற தலைப்புக்குள்ள ஒரு பணிவிடை செய்யக்கூடியவரை நாம் மன்னிக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்புட வெளிப்பாடு என்னடா, இந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களை அவங்க மன்னிக்கிறதை தாண்டி கண்டுக்காம போயிருக்கிறாங்க. அது உயர்ந்த குணம். சிலர் நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது நம்ம கண்டுட்டோம்னு நினைச்சா இவர் ரொம்ப பெருசா நினைப்பாரு. அந்த தவறு ஒரு 10% ஒரு 50% கவலைப்படுவார் என்பதற்காக வேண்டி நம்ம அதை காணாமாறி போறோம் அல்லது இங்களை தள்ளி போறோம், பிறகு ஆறுதலா கூப்பிட்டு பிறகு இதை உணர்த்துறோம். அது சிறந்த வழிமுறை. நம்ம என்ன செய்யும், தவறு எங்கடா சரி தேடி பிடிச்சி அப்படி நேரா போயிட்டு அப்படின்னு அது அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. ஏன் இது உணர்த்து சொல்லனா, நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவங்களோட தவறுகளை பார்க்காம ஆனா துரி ஆராயமைக்கணும். கண்ணுக்கு படுது நசியத்து பண்ண மாதிரி தனியே கூப்பிட்டு நம்ம சொல்லணும். இழிவுபடுத்தக்கூடாது, யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது. அது மாதிரி மக்களுக்கு முன்னால் இழிவுபடுத்துற மாதிரி சொல்லக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. சில விஷயங்களை உணர்த்துறதுக்காக சில விஷயங்களை சொல்லலாம். அது இழிவுபடுத்துறது இல்ல. ஒரு கேள்வி கேட்கிறோம், எனக்கு தெரியாது நீ என்ன இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்ப அந்த மாதிரி இல்ல. அப்ப சில விஷயங்கள் உள்ளத்தை நேரடியாக குறைகளை சுட்டி காட்டி காயப்படுத்துறது, இதுதான் இங்க நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப உதாரணமாக நம்ம என்ன நினைப்போம், நம்ம இதை தெரிஞ்சோம்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வருத்தப்படுவாங்களே என்பதுக்காக நம்ம தெரியாத மாதிரியே கடந்துருவோம். ஆனா அவங்க நினைப்பாங்க தெரியாதுன்னு.
அப்ப அப்படி இருந்தா கூட அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது மென்மையாக அந்த விஷயத்த பட்டும் படாம எடுத்து, அல்லது பொதுவாக ஒரு சபையில யாராவது ஒருவர் தவறு செஞ்சது ரசூலுக்கு தெரிஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை பொதுவாக என்ன செய்யும், என்னன்னா அவங்க மிம்பர்ல ஏறி சொல்லுவாங்க, மாபாலு அக்வாமின் யஃபலூன கதா வ கதா, இந்த சமூகத்துக்கு என்ன நேர்ந்து விட்டது, இவர்கள் இப்படி செய்கிறார்களே என்று சொல்லி என்ன செய்வாங்க, தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு அவரை அப்படி நீதான் அப்படி செஞ்சீங்க இப்படிதான் செஞ்சீங்கன்னு விமர்சிக்கிறதுக்கு பதிலா எல்லாரையும் சேர்த்து, அப்ப அவர் குறிப்பிட்டவருக்கு அதை உணர்ந்து கொள்வாரு, குறிப்பிட்ட அந்த மனிதர் உணர்ந்து கொள்வாரு. அடுத்தவங்களுக்கு தெரியாது யார் இந்த தவறு செஞ்சு. யாராவது ஒரு தவறா நடக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி சொல்லுவாங்க, மாபாலு அக்வாமின் யஃபலூன கதா வ கதா, இந்த சமூகத்துக்கு என்ன நேர்ந்து விட்டது, இவங்க இப்படி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யார் எவருன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம எல்லாத்தையும் சொல்லி போட்டு ஒரு ஆளை பார்த்து இப்படி நக்கலை சிரிச்சு விட்டுருவோம், பொதுவா சொல்றேன். அப்ப எல்லாருமே அவரை பார்த்து சிரிப்பாங்க. அது அப்படியெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. பொதுவாக இப்ப ஹிதமத் செய்யற அந்த பணியாட்களோட இப்படி நடந்து கொள்றது என்று வரும்பொழுது, அப்ப அவர் உண்மையிலே நமக்காக வேலை செய்யறதுக்காக வேண்டி இருக்கிறார். அவரோட இப்படி நடந்து கொள்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாதாரண நம்மளோட இருக்கக்கூடிய நண்பர்கள், நெருக்கமானவங்க, உறவினர்கள், சகோதரர்கள், மனைவி மக்களோட எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் என்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, 75வது தலைப்பு, பாபுன் அல் காதிம் இப்னிப், அதாவது தவறு செய்யக்கூடிய, குற்றமிழைக்கக்கூடிய ஒரு பணிவிடைக்காரர் அல்லது ஊழியர். காதிம் அடிமை, அப்படி பல கருத்து சொல்லலாம். பணிவிடை செய்யக்கூடியவர், காதிம்னா யாரு, பணிவிடை செய்யக்கூடியவர், குற்றமிழைக்கக்கூடியவர். இப்ப குற்றம் செய்யக்கூடியவர், தவறு இழைக்கக்கூடியவரோட எப்படி நடந்து கொள்றது, அவங்கள தண்டிக்கலாமா, அவங்களோட எப்படி நடந்து கொள்றது, அதுதான் தலைப்பு. خير. قال حدثنا أحمد بن محمد قال حدثنا داود بن عبد الرحمن قال سمعت إسماعيل عن عاصم بن لقيط بن السبيرة عن أبيه قال انتهيت إلى النبي صلى الله عليه وسلم ودفع الراعي في المراحي سخلة فقال النبي صلى الله عليه وسلم لا تحسبن ولم يقل لا تحسبن إن لنا غنما 100 لا نريد أن تزيد فإذا جاء الراعي بسخلة ذبحنا مكانها شاة فكان فيما قال لا تضرب ضعينتك كضربك أمتك وإذا استنشقت فبالغ إلا أن تكون صائما. இப்ப இந்த செய்தி என்னடால், லகீத் இப்னு சபீரா ரலியல்லாஹு அன்ஹு, லகீத் இப்னு சபீரா ரலியல்லாஹு அன்ஹு قال, அவங்க சொல்றாங்க, இன்தஹைத்து இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தேன். இன்தஹைத்துண்டா, இப்ப இந்த செய்தி வேறு கிரந்தங்கள்ல விரிவாக வருது, வேறு பல கிரந்தங்கள்ல இந்த செய்தி வருது. அப்ப நான் வந்தேன்னா இந்த இடத்துல அவங்களோட சேர்ந்து ஒரு குழு வந்தாங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு குழு வந்தாங்க என்பது வருது. இன்தஹைத்து இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதோட லகீத் இப்னு சபீரா தான் சொல்றாங்க, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோம். இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வுல ஒரு சின்ன சின்ன துண்டுகளை சொல்றாங்க. யாராவது இப்ப நம்ம ஒரு ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது எதை மென்ஷன் பண்றோமோ அதை மட்டும் தான் எடுப்போம். ஆனா அதை விட பெரிய விஷயம் அந்த சமூகத்துக்குள்ள வந்துடும். புரியுது உங்களுக்கு? இப்ப நான் ஒரு சம்பவத்தை சொல்லணும், இந்த நான் ஒரு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை குறிப்பா சொல்ல வரனோ அந்த சின்ன விஷயத்த பெருசா நான் சொல்லுவேன். ஆனா அதுல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் விடுபட்டிக்கும். அப்ப அது மாதிரி தான் இவங்க முக்கியமாக வர விஷயத்தை மட்டும் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்க இருக்கிறோம். அப்ப வதஃபா ராஇ, ராஇன்னா யாரு, இடையன். ஃபில் முராஹ், முராஹ்னா இந்த தொழுவம்னு சொல்லுவாங்க. தொழுவம்னா என்ன, அந்த பிராணிகள் குறிப்பாக கால்நடைகள் இரவு தரிக்கிற இடம், மேய்ச்சிட்டு அப்படி கொண்டு கட்டுவாங்க. அப்ப அந்த முராஹ் தொழுவத்தில் ஒரு இடையன் சஹ்லா, சஹலா, சஹல்னா என்ன, அது சாஃப்ட், சஹல், அது சஹலா. இது சஹலான்னு சொன்னா சின்ன பிறந்த ஆட்டுக்குட்டி, கால்நடையில பிறந்தது. இப்ப பிறந்து கொஞ்ச நாள் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டி, இப்ப அதை கொண்டு அந்த இடையன் என்ன செஞ்சாருன்னா அந்த தொழுவத்துல போட்டுட்டார், போட்டார். فقال النبي صلى الله عليه وسلم لا تحسبن ولم يقل لا تحسبن. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹ்ஸிபன்னு தான் சொன்னாங்க, அவங்க லா தஹ்ஸபன்னு சொல்ல இல்ல என்று லகீத் இப்னு சபீரா சொல்றாரு. ஏன் இதை சொல்றாருன்னா இதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா ஏன் சொல்றாருன்னா,
லா தஹ்சபன்ன லா தஹ்சிபன்ன ரெண்டுமே ஒன்றுதான், ஒரே கருத்து தான். லா தஹ்சிபன்னும் ஒரே கருத்து, நீங்க எண்ணி விட வேண்டாம், நீங்க இப்படி நினைச்சிடாதீங்க. அந்த அளவு நான் கூர்மையா இந்த செய்தியை கேட்டேங்கிறத சொல்றதுக்கு தான் அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை லா தஹ்சபன்னு சொல்ல இல்ல, லா தஹ்சிபன்னு தான் சொன்னாங்க. அந்த அளவு நான் வந்து இதை நிதானமா நுணுக்கமா கவனிச்சு தான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி சொல்றதுக்காக தான் இங்க பயன்படுத்தப்படுது. இதனடா இது இப்ப கால நபி லா தஹ்சிபன்ன வலம் யகுல் லா தஹ்சபன்ன, இது என்ன சம்பந்தமே இல்லாம ஒரே வார்த்தையை திரும்பி திரும்பி ரசூலா அப்படி சொன்னா என்ன, இப்படி சொன்னா என்ன, அப்ப எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? ரைட், இவர் சொல்லக்கூடிய இந்த ராவி லகீப் சபீரா சொல்றாரு, இதே வார்த்தையை பயன்படுத்தினா அதே வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க நினைச்சிடவானாம் அதுக்குள்ள ஒரு துண்டு இந்த அதபுல் முஃப்ரத்ல இல்ல, அதபுல் முஃப்ரத்ல அதுக்குள்ள ஒரு துண்டு இல்ல. அது என்ன வருதுன்னு சொன்னால் அபூதாவுதுல வருது, அபூதாவுதுல கொஞ்சம் விரிவா வருது, வேற வேற கிரந்தங்களையும் வருது. என்னன்னு சொன்னால் இப்ப அந்த அந்த இடையர் வந்து ஒரு அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வச்சு அந்த தொழுதுக்குள்ள கொண்டு வைக்கிறாரு. அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆட்டை நீங்க அறுத்துருங்க, அறுத்துருங்க, விளைச்சன அறுத்துருங்கன்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு இன்னா மின் அஜ்லிக தபஹ்னாஹா, இப்ப இந்த இடத்துல அந்த துண்டில அந்த கருத்தை மாறிடும். ஆனா வேற கிரந்தங்கள்ல குறிப்பா அபூதாவுதுல வரக்கூடிய அறிவிப்பு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இப்ப இந்த ஆடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கொண்டு வச்ச உடனே 100 இருந்தது 101 ஆயிருச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலனா கனமன் மியத்த லா நுரீது அன் தஸீத், எங்கட 100 ஆடுகள் இருந்தது, ஒன்று வந்தா 101 ஆயிரும், 101வது நாங்க விரும்பல, எனவே ஒன்று அறுத்து இதை சமனாக 100 ஆக்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்துல தான் மக்களுக்கு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஆடு அறுத்து இப்படி சாப்பாடு போடுறாங்க, அல்லது அவங்களுக்கு ஒரு சங்கடமா இருந்து என்ன இது அப்படின்ன உடனேதான் அவங்க சொன்னாங்க, இன்னா மின் அஜ்லிக தபஹ்னாஹா, நீங்க நினைச்சிரவானாம் வந்து உங்களுக்காக நாங்க அறுத்தோம் என்று நினைச்சேன், உங்களுக்காக நாங்க அறுத்தோம் என்று நீங்க நினைச்சிரவானாம் என்று சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஃபைதா ஜா அர்-ராஇ பிஸஹ்லத்தின் தபஹ்னா மகானஹா ஷாத்தன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதுல இருந்து 100ல இருந்து 101 வந்ததோட அந்த பெரிய ஆட்டை என்ன செஞ்சு அறுத்து போட்டு 100 ஆக்கிட்டாங்க. இது ஒரு சம்பவம். சரி, இப்ப இது நமக்கு தேவையில்லை, இது அவங்க சொல்ற சம்பவத்தோட உள்ளது. இன்னலனா கனமன் மியத்த லா நுரீது அன் தஸீத் ஃபைதா ஜா அர்-ராஇ பிஸஹ்லத்தின் தபஹ்னா மகானஹா ஷாத்தன், அதுக்கு பகரமா நாங்க ஒரு ஆட்டை அறுத்துட்டோம் அந்த அறிவிப்புல வருது. இப்ப ஃபகான ஃபீமா கால அப்படி நிறைய விஷயத்தை சொல்லிட்டு வராங்க. இந்த சம்பவம் விளைஞ்சு உங்களுக்கு, அதாவது அந்த ஆட்டு தொழுவத்துக்கு 100 ஆட்டு ரசூலா வச்சிருந்தாங்க. இவர் வந்து புதிய பிறந்த ஒரு குட்டியை கொண்டு வந்து 101 ரசூலா 100க்கு மேல வைக்கல. அப்ப 101 இருந்தா அவங்க அதை விரும்பல, அதனால அந்த அங்க இருக்கக்கூடிய பெரிய ஒரு இந்த குட்டியா இருக்கையில தானே பெரிய ஒன்று அறுத்து 100 ஆக்கிட்டாங்க. இது அங்க நடந்த விஷயம். அப்ப மக்கள் நினைச்சாங்க, வந்த அந்த லக்கீத் இப்னு சபீரோட வந்த மக்கள் நினைச்சாங்க, என்னடா எங்களுக்காக தான் ரசூலா இதை என்ன செய்யறாங்க, அறுத்து சாப்பாடு போட போறோம் அப்படின்னு. ரசூலா சொன்னாங்க, நான் வந்து உங்களுக்காக வேண்டி அறுக்க இல்ல, இன்னா மின் அஜ்லிக, உங்களுக்காக வேண்டி நாங்க அறுக்க இல்ல, நாங்க அறுத்து வந்து இந்த இது கூடிடக்கூடாது என்பதுக்காக வேண்டி சொல்லி போட்டு அப்ப ஃபகான ஃபீமா கால. இப்ப லக்கீத் இப்னு சபீரா அந்த செய்தி அப்படி சொல்லும் போது சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க ஒரு குழுவா தானே போனோம், இப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு செஞ்ச வசியத்துல ஒன்றுதான், ஒரு மனிதர் எங்களோட இருந்த ஒரு மனிதர், இப்ப லா தத்ரிப் ஐனத்தை கதர்பி காமத்தக, உன்னை அடிமைக்கு அடிப்பதை போன்று உன்னை மனைவிக்கு நீ அடித்து விடாதேன்னு ரசூலா திடீர்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு இந்த செய்தியில இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி அல்ல, அவ்வளவுதானே. என்னன்னா அந்த மனிதர் சொன்னாரு, யார சொல்ல என் மனைவி வந்து கொஞ்சம் ரொம்ப அசிங்கமான வார்த்தையில் பேசக்கூடியவளா இருக்கிறாள் அப்படின்னு, அசிங்கமான வார்த்தை சொல்லக்கூடியவளா இருக்கும். அப்புறம் தலாக் சொல்லுங்கன்னு சொன்னாங்க, வேற அறிவுகள் அது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னோன்னே, இல்ல பிள்ளைகள் இருக்குது, நீண்ட காலம் வாழ்ந்துட்டேன், ஏதோ வாழ்ந்துருவோம் அப்படின்னோடனே, அப்படியாக இருந்தால் நீங்க உங்களோட மனைவிக்கு வந்து அடிமைக்கு அடிக்கிற மாதிரி என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மென்மையாக நடந்து கொள்ள, அடிக்கிறதுலையும் காயப்படுத்தாம, இது அதாபு செய்யாம அதப படிச்சு கொடுங்க. லேசா சில மிஸ்வா குச்சி அல்லது ஒரு பேனா அந்த மாதிரி ஒரு எழுதுகோள் ஒரு சின்னாசா இது மாதிரி எடுத்து அடிங்கன்னோடனே பெரிய ஒரு கம்பு பொருள் எடுத்து ஒரே அடியோட சாவடிக்கிறது இல்லை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அதனால அடிமைக்கு அடிக்கலாம் மாட்டாலும் இல்லை, அதையும் ரசூலா சொல்லியிருக்காங்க. அடிமைக்கு நீங்க தண்டிக்கிற பொழுது எப்படி ஒரு லிமிட் இஸ்லாம் சொல்லியிருக்கிறதோ, காயப்படுத்தக்கூடாது, ரொம்ப பாவம் செய்யும் பொழுது தண்டனைக்காமல் லேசா தட்டிக்கலாம். அப்ப அந்த அடிமைக்கு அடிக்கிறத விட நீங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக பயம் காட்டுங்க. அடிக்கும் பொழுது காயம் வர மாதிரி முகத்துக்கு அங்கங்க அடிச்சிடாதீங்க, காயம் வராம மென்மையாக தண்டிக்கணும், பயப்படணும், ஆனால் காயத்தை ஏற்படுத்தி அவங்கள வந்து நோவினை செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் என்றா, பாபுல் ஹாதிம், அதாவது ஒரு அடிமை வந்து தவறு செஞ்சா கூட நம்ம தண்டிக்கும் பொழுது மென்மையாக இருக்கணும் என்று சொல்றாங்க. அதுவும் இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
மனைவிக்கு அடிக்கும் பொழுது நீ அடிமைக்கு அடிக்கிற மாதிரி அடிக்காத என்றும் அதையும் சொல்றாங்க இந்த செய்தி வந்ததுனால. அடுத்து சொன்னாங்க வைதஸ்தன்ஷக்த சம்மந்தமே இல்லை. நீ நாசிக்கு தண்ணீர் செலுத்தினால் என் அழகான முறையில் நாசிக்கு தண்ணீர் செலுத்து இல்லாதக்குன்னு சாய்மன் நீ நோம்பாளியாக இருந்தாலே தவிர அப்ப என்ன குறைச்சுக்கொள் ஏன்னா தண்ணி வயிற்றுக்குள்ள போயிடும் என்று சொல்லி இது அந்த நிறைய செய்திகள் சொல்லும்போது ஒரு சில செய்திகள் சொல்லுவாங்க. இப்ப நமக்கு என்ன தேவைப்படும்? ஒரு ஹாதிம் தவறு செஞ்சா அவரை தண்டிக்கிற விஷயத்துல நீங்க கவனமாக இருந்து கொள்ளுங்க என்பது தான் இங்க சொல்லப்படுது. ஹைர். உங்களுக்காகத்தான் நாங்க இதை அறுத்தோம் என்று நீங்க நினைச்சிடாதீங்க என்று சொல்லி அந்த துண்டு விடுபட்டிருக்கு. அந்த துண்டு முக்கியமான அது இல்லைன்னா அந்த கருத்தே வராது. ஆனா இது வேற கிரந்தத்துல வருது விளைஞ்சா. அதனாலதான் நான் நினைச்சு சொன்னேன். நீங்க பாத்தீங்கன்னா மேலோட்டமா நான் சொல்றேன் அதபுல் முஃபரத் மட்டும் வாசிச்சா தர்ஜமா செய்ய இயலாது. ஆனா இது வேற அபுதாவுதுல வேற வேற கிரந்தங்கள்ல இந்த செய்தி வருது. அதை வச்சு எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் இந்த செய்தியை சொன்னேன். அப்படி சில ராவிகள் சில செய்திகள் விடுவாங்க. 76வது தலைப்பு பாபு மன் ஹதம அலா ஹாதிமிஹி மகாபத சுகிந்தன். அதாவது தலைப்பு என்ன புகாரி போட்டிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பணியாளுடைய அவருக்கு நம்ம ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அந்த பொருளின் மீது முத்திரையிடுவது, முத்திரையிட்டு அனுப்புவது. ஏன்? தீய எண்ணத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி, தீய எண்ணத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி. மக்கள் தீய எண்ணத்தை ஏற்படுத்துறது அல்லது இது பொதுவாகவே தீய எண்ணத்தை உண்டு பண்ணிடும் மக்கள் மத்தியில என்பதுக்காக வேண்டி முத்திரையிட்டு ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது இப்ப நம்ம ஒரு பேக்ல போட்டு கொடுக்குறோம். இப்ப அங்க கொண்டு இப்ப நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அங்க கொண்டு கொடுக்கும் பொழுது இவர் தந்ததுல 1-2 அடிச்சிட்டாரோ அப்படின்னு எண்ணம் அங்க வருது எனக்கு கிட்டணும். அதனால அப்படி பெக் பண்ணி ஒரு முத்திரை அடிச்சு கொடுக்குறது. எப்படி வந்திருக்குன்னு பாருங்க செய்தியை. அது என்ன செய்தின்னு பார்ப்போம். இமாம் புகாரி எப்படி அந்த செய்திகளை தெரிவு செஞ்சுக்கிறாங்கிறதை நீங்க பார்க்கணும். அவ்வளவுதானே. قال حدثنا بشر بن محمد قال اخبرنا عبد الله قال اخبرنا ابو خلدة عن ابي العالية قال كنا نعمر ان نختم على الخادم ونكيل ونعدها كراهية ان يتعبدوا خلق سوء او يظن احدنا ظن سوء. خير. ابو العالية சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி قال நாங்க சொல்றாங்க அப்படினா குன்ன நாங்கள் நுஅமர் ஏவப்பட்டிருந்தோம். நாங்கள் ஏவப்பட்டிருந்தோம். ஒரு முஃபஸ்ஸிர் தஃப்சீருடைய மிகப்பெரிய அபுல் ஆலியா கால் அபுல் ஆலியான்னு வரும். அப்ப அவர் சொல்றாங்க குன்னா நுஅமர் நாங்க ஏவப்பட்டிருந்தோம். அப்ப சஹாபாக்கள் தாபியினுடைய காலத்துல இது ஒரு மரபு வழக்காராக இருந்திருக்கிறது. நாங்கள் ஏவப்பட்ட நக்திம் அல் ஹாதிம் ஹாதிம் இடத்துல கொடுக்கக்கூடிய பொருள் மீது நாங்க நக்திமல என்ன முத்திரையிடுவதற்கும் வனக்கீல் நிறுத்து பார்க்கறதுக்கும் அதை எண்ணி பார்க்கறதுக்கும் ஒரு 50 பீஸ் கொடுக்க 50 அது மாதிரி நிறுத்து பார்க்கறேன் கிலோ கணக்குன்னா நிறுத்து பார்க்கறது. நினைச்சேனே இப்ப உதாரணம் ஒரு தீக்குச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 10,000 எண்ணெயிலுமா நிறுத்து தான் கொடுக்கலும். அது மாதிரி என்றது நெருக்கிறது விளைஞ்சா. அப்ப நாங்க இப்படி செய்வதற்கு ஏவப்பட்டிருந்தோம். கராஹியத் ஐயத்தாபது ஏனென்றால் அவர்கள் கெட்ட பழக்கத்தின் மீது அப்படியே வழக்கமாகி விடுவார்கள். கெட்ட பழக்கத்தை அவர்கள் வழக்கமாகி விடுவார்கள் என்பதை வெறுத்து, அதே மாதிரி எங்களில் ஒருவர் கெட்ட எண்ணம் கொண்டு விடுவார் என்பதை வெறுத்து நாங்கள் இப்படி ஏவப்பட்டிருந்தோம். அந்த நிலை வந்துடக்கூடாது. எப்படி பாருங்க, இப்ப வரும் ஒரு 5 நாள் 6 நாள் 10 நாள் அப்படி போறாரு. தக்குவா இஹ்லாஸ் ஈமான் இல்லைன்னு சொன்னா ரைட் இவர் தாராரு தானே, இவர் தாரதுல ஒன்னு எடுத்து பார்ப்போம். அப்படியே ஒன்னு எடுத்துட்டாருந்தா ரைட்டு இது கண்டுகையில் 2 பேருமே இதை கண்டுகொள்ள இல்லைன்னா திரும்ப அதை அப்படியே பழகும். அதுக்கப்புறம் 2 எடுப்பாரு, 3 எடுப்பாரு, 4 எடுப்பாரு. அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள்லாம் களவெடுக்க ஆரம்பிப்பாரு. அதுக்கு முன்னாலே இது தற்காப்பு, நீங்க எண்ணிக்கொள்ளுங்க, நிறுத்து கொள்ளுங்க, முத்திரையிட்டு சீல் பண்ணி கொடுங்க. அதை அவுத்து வெளியே எடுத்திருந்தா அல்லது அதை ஓப்பன் பண்ணியிருந்தா இல்ல ஏதோ நடந்திருக்குது. அப்ப அதை அவங்க ஒரு முக்கியமான ஒரு நடைமுறை அவங்க எடுத்தாங்க. அல்லது நீங்க கொடுத்திருப்பீங்க கரெக்டா 50, அவர் இவர் 40 கொண்டு கொடுத்துட்டு இவர் தான் தந்தாருன்னு சொல்லி போட்டு அவர் அந்த டியூட்டியை முடிச்சுட்டு அவர் போயிட்டாருன்னு வைங்களேன். 5 நாள் 10 நாளைக்கு பிறகு இவர் பார்த்துட்டு கேட்க முடியாதுன்னு சொல்லி போட்டு பாருங்க நான் 50 எதிர்பார்த்து 40 தான் இவர் தந்திக்கிறாரு, பாருங்க இவர் ஏமாத்திட்டாருன்னு சொல்லி நம்மளை பத்தி கேட்டணும் வந்துடும். வளைஞ்சா ஒன்று அடிமை பத்தியும் வரும், கொண்டு போற ஹாதி பத்தி வரும். சில பொழுது அது நம்ம மேலே வந்துட வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும், இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் அடுத்து 77வது தலைப்பு பாபு மன் அத்தலா ஹாதிமி மகாஃபதன். அதாவது கெட்ட எண்ணம் தீ எண்ணம் பரவிரும் வந்துரும் என்பதற்காக வேண்டி ஹாதிமுடைய பொருட்களை எண்ணி பார்க்கிறது என்ற தலைப்பையும் போட்டிருக்கிறாங்க. இதுலயும் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறாங்க. பாருங்க,
قال حدثنا أبو نعيم قال حدثنا إسرائيل عن أبي إسحاق عن حارثة بن مضرب عن سلمان قال إني لا أعد العراق على خادمي مخافة الظن وفي رواية خشية الظن 69 169 168 இப்படி வருது மகாஃபத் அல்லான் 169 வந்து خشية الظن என்ன சல்மான் அன் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு قال அவங்க சொல்றாங்க இன்னி லா அஉதுல் உராக்னு சொன்னால் இந்த எலும்பு இறைச்சி உள்ள எலும்பு துண்டு அதுல அதுல இப்போ உதாரணமா சின்ன நம்ம சூப் போடுறதுக்கு ஒரு என்ன ஒரு 50 எலும்பு துண்டாங்கன்னா 50 கொடுப்பாங்க. அப்ப சொல்றாங்க இன்னி லா அஉதுல் உராக அலா காதிமி, இந்த காதிம்ட்ட கொடுக்குற அந்த உராக் அதாவது எலும்பு துண்டுகளுக்கு தானே அதை நான் எண்ணி பார்த்து கொடுப்பேன். மகாஃபத்தல்லன் கெட்ட எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி. முன்னாடி சொன்ன அதே விளக்கம் தான், கெட்ட எண்ணம் தீய எண்ணங்கள் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஒஃபி ரிவாயத்தின் ஹஷியத்தல்லன் அதே தான் மகாஃபா ஹஷியத்தல்லன் அந்த கெட்ட எண்ணம் வந்துடக்கூடாது என்று பயந்து நான் என்ன செய்வேன். இப்ப நான் கொடுக்கும் பொழுது ஹாதிம்கிட்ட கொடுக்கும் பொழுது அதே மாதிரி ஹாதிம் எடுத்துட்டு வரும் பொழுது இதை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். அப்ப நாங்க ஒருவேளை நமக்கு இப்ப போன் வசதி இருக்குது, உடனே கால் பண்ணி கேட்டுக்கணும், நம்ம அந்த இடத்துல முடிச்சுக்கணும். இப்ப 2 நாள் 5 நாளைக்கு பிறகு நீ இப்படி செஞ்சியா அப்படி செஞ்சியா அவர் மறந்திப்பார் இவர் மறந்திப்பார் உன்னோட ஒரு கலந்திருக்கும். அப்ப எனவே வந்து எண்ணி பார்த்துடணும் உடனே. அதனாலதான் இந்த ஹாதிம் கொண்டு வரதுல அழகா சொல்றாங்க, ஹாதிம் கொண்டு வரதுல நான் என்ன செய்வேன், ஹாதிம் இடத்துல நான் கொடுக்கும் பொழுது எண்ணி கொடுப்பேன், அது மாதிரி எண்ணி எடுப்பேன்ங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்ப இப்ப இதை நம்ம வந்து ஒரு பொருளை ஒரு ஆளு கொடுத்தாலும் அப்படி செய்யணும், எடுக்கும் பொழுதும் நம்ம சரியா எண்ணி எடுக்கணும். அப்படி முன்ன பின்ன இருந்தா குறிப்பிட்ட நபர்கிட்ட கேட்கலுமா இருந்தா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது துருவி ஆராய்றது அல்ல, அதாவது மனச வந்து எந்த கெட்டணமும் வராம பாதுகாத்துக் கொள்றது. நீங்க 100 ரூபாய் தந்தீங்க சரிதானே, 100 ரூபாய் தந்தீங்க தானே, கேட்டு விசாரிச்சு கொள்றது. அது மாதிரி இவற்றை நான் கொடுத்து அனுப்புனேன் 150 உங்களுக்கு சரியா வந்துதான் ஓகே வந்துருச்சு. ஏன்னா வந்து நேரடியா இவங்களுக்கு அவங்களுக்கும் உள்ள தொடர்புக்கு பதிலாக இடையில 2 பேருக்கு 3 பேர் கை மாறும் போது நடக்கிற களவுகள் தான் நிறைய நடக்குது. அதனாலதான் என்னுடைய அடிமை ஹாதிமிடம் நான் எப்பொழுதும் எலும்பு துண்டுகளை கூட நான் எண்ணித்தான் என்ன செய்வேன், எடுப்பேன் கொடுப்பேன். மகாஃபத்தல்லன் ஃபீ ரிவாயத்தின் ஹஷியத்தல்லன். இப்ப இங்க இருந்து அவங்க ஒரு வியாபாரம் செஞ்சிருக்காங்க, உதாரணமா சல்மான் ஃபாரிசி ஒரு வியாபாரம் செய்யறதா இருந்தா கொடுத்து அனுப்பும் பொழுது என்ன செய்வாங்க, எண்ணி கொடுத்து அனுப்புவாங்க. இப்ப அதுக்கு வரும்பொழுது கிடைக்கிறதாக இருந்தால் அங்கிருந்து வரும்போது அவங்க எண்ணி எடுப்பாங்க, அங்கிருந்து கொடுக்குறவங்களும் அதே மாதிரி என்ன செய்யணும், எண்ணி எடுத்து கொள்ள வேண்டும். இன்னொரு தலைப்பு இருக்குது பாருங்க, 2 செய்தி இருக்குது. பாபு அதபில் ஹாதிம், பாபு அதபில் ஹாதிம். ஹாதிமுக்கு அதப கற்றுக் கொடுக்குறது, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறது, சின்ன செய்தி தான் பாருங்க. அந்த ஹஷியத் அல்லாஹ்க்கு வரக்கூடிய செய்தியும் இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது 168 69 வருது, அது 2 ஒரே தான். 170வது செய்தி قال حدثنا احمد بن عيسى قال حدثنا عبد الله بن وهب قال اخبرني مخرمة بن بكير عن ابيه قال سمعت يزيد بن عبد الله بن قصيت قال ارسل عبد الله بن عمر غلاما له بذهب او بورق فصرفه فانظر بصرف فرجع اليه فجلده جلدا وجينا فقال اذهب فخذ الذي لي ولا تصرفه. அதாவது யஸீத் இப்னு அப்துல்லாஹ் இப்னு குஸைத் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, قال அப்துல்லாஹ் இப்னு உமர் வந்து அவருடைய அடிமையை தங்கம் அல்லது வெள்ளியை கொடுத்து அனுப்பினார். இது ஷக்குர் ராவி, என்பது ஷக்குர் ராவியுடைய சந்தேகம், தங்கமா வெள்ளியான்னு சந்தேகம். தங்கத்தையோ வெள்ளியோ முதலாவது வர தங்கம் தானே, சரி தங்கன்னு வச்சுக்கோ, தங்கத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அதை மாத்திட்டு வாங்கன்னு கொடுத்து அனுப்பும்போது ஃபஸரஃப் அவர் மாத்தினாரு, ஃபந்தர பிஸர்ஃப் அவரு கொஞ்சம் தவணை வச்சு மாத்திட்டு வந்தாரு. தங்கத்தை என்ன செய்யணும், எதம்பியத் அதே இடத்துல அதே சபையில கொடுத்து மாத்திரணும், தவணை முறையில மாற்றக்கூடாது. இவர் தவணை முறையில என்ன செஞ்சாரு, மாத்திட்டு வந்தாரு. ஃபரஜா இலையி வந்த உடனே ஃபஜலதோ ஜல்தன் வச்சியா ஓங்கி அவனை அடிச்சுட்டாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு முத்தபி சுன்னா, அவர் ரொம்ப பேணுதலான ஆள். யாரு, இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரொம்ப பேணுதலான ஆள். இதுல இந்த சொல்ற யஸீத் அப்துல்லாஹ் இப்னு குஸைத் சொல்றாரு, அப்ப ஃபரஜா இலை ஃபஜலதோ ஜல்தன் வச்சியா வகால இது அப்போ பகுதியிலதிலே நான் கொடுத்தது அப்படியே வாங்கிட்டு வா, வெலாத்தசி மாத தெரியல கணேஷா அப்படியே எடுத்துட்டு வான்னு சொல்லி போட்டு இவனை உறதையான அதை விட்டுட்டாங்க. இப்ப இதுல என்ன செய்யுதுன்னா, ஹாதிம் அவருக்கு தெரியாதுன்னு இல்லை, தெரியாம இருந்தா சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்னு உமரோட இருந்து இதெல்லாம் தெரியாம இருப்பாரா? அவர் எவ்வளவு பெரிய ஃபகீஹ், முஹத்திஸ், முஃப்தி, பேணுதலான ஒரு மனிதர், முத்தபி சுன்னா, 100 ரசூலுல்லாஹ் பின்பற்ற ஒருவர். அப்போ வந்து அவரு கோவம் வந்துரு, இது வட்டி, பச்சை வட்டி, ஹராம், கூடாது.
ஏன் தவணை முறையில் எப்படி நீ தங்கத்தை கொடுத்துட்டு எப்படி செய்வாய்? தவணைனா தாமதமாகி அந்த எதம் எது அந்த அதே சபையில அப்படி கொடுக்காம நீ எப்படி அதை தாமதமாக்கி என்ன கொடுத்துட்டு வருவான்னு சொல்லி கூட அடிச்சு போட்டான். ஃபஜலத ஜல்தன் வஜியன் வஜியனா கொஞ்சம் அந்த என்ன வஜானா நோவு வர மாதிரி தெரிஞ்சானே. அப்ப இதுல என்னன்னு சொன்னால் இது ரொம்ப பெரிய ஹராமானது. இது தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சதுதான், அதனாலதான் அடிச்சாங்க. தெரியாம இருந்தா அடிக்க மாட்டாங்க. அப்ப இப்படியான சில விஷயங்களுக்கு அடிமைக்கு அடிக்கலாம். அடிமையானாலும் யாரா இருந்தாலும் ஒரு அதவை கற்றுக் கொடுக்குற. இதுல இவங்க காயப்படுத்துற நோக்கம் அல்ல, இவங்களை இழிவுபடுத்துற நோக்கம் அல்ல. இது ஒரு பெரிய ஒரு ஹராம், பெரிய ஒரு ஹராத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டு செய்யறாயே, அதை உணர்றதுக்காக வேண்டி இவங்க மறுவதையெல்லாம் செஞ்சாங்க. அடுத்த செய்தி பாருங்க. قال حدثنا محمد بن سلمة قال أخبرنا أبو معاوية عن الأعمش عن إبراهيم التيمي عن أبيه عن أبي مسعود قال كنت أضرب غلاما لي فسمعت من خلفي صوتا يعلم أبا مسعود لله أقدر عليك منك عليه فالتفت فإذا هو رسول الله صلى الله عليه وسلم قلت يا رسول الله فهو حر لوجه الله فقال أما لو لم تفعل لمستك النار أو للفحتك النار. இப்ப இந்த செய்தியை பாருங்க. அபு மஸ்ஊத் கேள்விப்பட்டீங்களா? அபு மஸ்ஊத் யாரு? இப்னு மஸ்ஊத் அல்ல, அபு மஸ்ஊத் அல் பத்ரி அப்படி ஒரு சஹாபி இருக்கிறார். அபு மஸ்ஊத் அல் பத்ரி அப்படியே யாரு? பத்ர்ல அவர் பதில கலந்து கொள்ள. அபு மஸ்ஊத் அல் பத்ரி கேள்விப்பட்டீங்களா? நீங்க எங்க சில ஹதீஸ்ல எடுத்து பாருங்க, அபு மஸ்ஊத் அல் பத்ரி வரும். அபு மஸ்ஊத் இப்னு மஸ்ஊத் அல்ல, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வேற, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் வேற. அபு மஸ்ஊத் அல் பத்ரி இது மேலோட்டமா நான் இது சொல்றதுக்கு அவன் சொல்றேன். அபு மஸ்ஊத் அல் பத்ரின்னு சொல்லப்படுது. அவர் ராஜிஹான கருத்துப்படி, சரியான கருத்துப்படி அவர் பத்ர்ல கலந்து கொண்டவர் அல்ல. அப்ப ஏன் பத்ர்னு பேர் வந்துருச்சு? நம்ம சும்மா அபு மஸ்ஊத் அல் பத்ரின்னு வந்தோடனே பத்ர்ல கலந்து அடிச்சிடக்கூடாது. பத்ர் அந்த பகுதியில வசித்ததனால அந்த ஊரோட இணைக்கப்பட்டு சொல்லப்படுது. ஆனா அவர் பத்ர்ல கலந்து கொள்ள இல்லை என்பதுதான் ராஜிஹான கருத்து. நபி மஸ்ஊத் கால், அபு மஸ்ஊத் சொல்றார், கால குந்து அத்ரிபு குலாமன் லி. நான் இப்ப சீராலம் இந்த தபகாத்துல் குப்ரா, ஹில்யத்துல் அவுலியா அல்லது உஸூதுல் காபா அல்லது இஸாபா ஃபி தம்யீஸ் ஸஹாபா, சீராலம் என்பரா, தக்ரீப் தஹதீப், தஹதீபுல் கமால், தஹதீபுத் தஹதீப், இதெல்லாம் ஒன்னொன்னா நான் சொல்லணும்னு நான் சொல்லி கஷ்டப்படுதில்லை, அதனால விட்டுட்டு போறேன். இதெல்லாம் எங்க வருது நீங்க கேட்டு நான் சொல்லுவேன். விளைஞ்சா குந்து அத்ரிபு குலாமன் லி. அபு மஸ்ஊத் சொல்றாரு, நான் எந்த அடிமைக்கு நான் அடிச்சேன். அடிச்ச உடனே ஃபஸமிஅது மின் கல்ஃபி சௌத்தன், எனக்கு பின்னுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அவர் முன்னுதான் இருக்கிறார், பின்னுக்கு ஒரு சத்தம் கேட்குது. யஅலம் அபா மஸ்ஊத், அபு மஸ்ஊதை அறிந்து கொள்ளுங்கள், இந்த அடிமையின் மீது நீங்க எவ்வளவு சக்தி பெற்றிருக்கீங்களோ அதை விட அல்லாஹ் உங்கள் மீது சக்தி பெற்றிருக்கிறான். லல்லாஹு அக்தர் அலைக மின்க அலைஹி. இந்த அடிமை மீது உங்களுக்கு சக்தி இருக்குதுன்னு அடிக்கிறீங்க, அதை விட அல்லாஹ் உங்கள் மீது சக்தி பெற்றீங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வாங்க தெரியாது. திரும்பி பார்த்தேன் ஃபைதாஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரும்பி பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்து யா ரசூலல்லாஹ், அந்த வார்த்தையை கேட்ட உடனே குல்து யா ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபஹுவ ஹுர்ருன் லிவஜ்ஹில், அல்லாஹ்வுக்காக இந்த அடிமை உரிமை விட்டேன். அடிச்சு இந்த செய்தி ஒரு வார்த்தை அவங்களோட லைஃபை மாத்துது. இதுதான் சஹாபாக்கள், ஒரு வார்த்தை தான். அபு மஸ்ஊத் அடிக்கிறீங்களா, அல்லாஹ் உங்களை அடிச்சா எப்படி இருக்கும்? அல்லாஹ் உங்கள் மீது சக்தி இல்லையா? அப்ப திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹ் ஃபஹுவ ஹுர்ருன் லிவஜ்ஹில், ஒரு வார்த்தை. இத அபு மஸ்ஊத் மறைச்சிருக்கலாம் சொல்லாம. ஆனா எப்படி சொல்றாங்க சஹாபாக்கள் நல்லவர்கள் என்பதுக்கு. இன்றைக்கு ஒரு முஹத்திஸுடைய ஒரு செய்தியை கேட்டேன், ரொம்ப பிரியமான ஒரு முஹத்திஸ், இப்ப சமாளத்தில் உள்ளவர் சொன்னார்டா, சஹாபாக்கள் உத்தமர்கள் நல்லவர்கள் என்பதற்கு அடையாளமே அவங்களை பத்தி உள்ள தப்பான விஷயங்களை சொல்லித்தான் மக்களுக்கு இதை ஒரு அறிவுரையாக சொல்றாங்க. இப்ப உதாரணமாக ஒரு சஹாபிய செய்தியை அவரே மறைச்சிருக்கலாம், அவருக்கு ஏற்பட்ட செய்தி, அவருக்கு ரசூலா கண்டிச்சது, அதை மறைச்சிருக்கலாம். ஆனா அவங்க, நாங்க இப்படி எல்லாம் செஞ்சோம், அல்லாஹ் எங்களை மன்னிச்சுட்டான், நாங்க அல்லாஹ்வோட மன்னிப்பு எதிர்பார்த்தோம், ரசூல் அப்படி சொன்னாங்க, நாங்க உடனே கட்டுப்பட்டோம். அந்த அவங்க தங்களை கூட நம்ம என்ன செய்வோம், நமக்கு ஏதாவது யாராவது ஏசிட்டா மெது அப்படியே தெரியாத மாதிரி போயிடும். அவங்க எனக்கு ஏசினாங்க ரசூல்லா, அதனால நான் திருத்தி கொண்டேன். ஒரு சஹாபி தானே, யாபாதர் இன்ன கைமுர் அவங்க ஃபீக்க ஜாஹிலி, அபூதர் கூட ஜாஹிலி திரிக்குது. இப்ப இன்னொரு சஹாபி மறைச்சிருக்கலாம். அதே மாதிரி நிறைய செய்திகள். அதே மாதிரி சஹாபாக்கள் குர்ஆனுடைய வசனங்கள் அவங்க என்ன செய்யல, எதையுமே மறைக்க இல்லை, எல்லாத்தையும் இந்த உம்மத்துக்கு கொண்டு கொடுத்தாங்க. அதுதான் அவருடைய மிகப்பெரிய அமானியம். தனக்கு ஒரு இமேஜ் டேமேஜ் ஆகிற ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும்
வகையை பாதுகாக்கிறதுல அவங்க கண்ணும் கருத்தாக இருந்தாங்க என்பதே மிகப்பெரிய ஒரு அவர்கள் நம்பிக்கையாளர்கள் என்பதுக்கு அடையாளம். நம்மளை பத்தி எதுவுமே யாருமே சொல்ல மாட்டோம். நம்மளை பத்தி யாராவது லேசா சொன்னா கூட மறைச்சிட்டு அப்படியே போயிடும். ஆனா அவங்க அப்படி சொன்னாங்க. அவ அடிச்சு எனக்கு ரசூல் அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்களே, எவ்வளவு பெரிய பாரதூரமான வார்த்தை. அல்லாஹ் உண்மையை சக்தி அதிகமா பெற்றிருக்கிறேன் இதை விட சொன்ன உடனே அப்படியே என்ன செய்யலாம், ஹுர்லி வஜ்ஹில்லா ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அதுக்கு பிறகு சொல்லதை பாருங்க, அமா லவ் லம் தஃஅல் அல் அஸ்ல் அமா இன் லவ் என்று வரும். தஸ்வீப் பின் முஸ்லிம் வ அபீ தாவூத். ஹைர், அமா எப்படி, அமா லவ் லம் தஃஅல் நீங்க இப்படி செய்யலடா, இது உரிமை விடையில்னு சொன்னால் உங்களை நரகம் தீண்டி இருக்கும். அவ் லம் லமஸ் அமா லவ் லம் தஃஅல் லமஸ்ஸத்கன் நார் அவ் லல ஃபஹத்கன் நார், நரகம் உங்களை தீண்டி இருக்கும் அல்லது நரகம் உங்களை எரித்திருக்கும். உங்களை எரித்திருக்கும், தீண்டி இருக்கும், உங்களை நரகம் நெருப்பு என்ன எரித்திருக்கும், தீண்டி இருக்கும் என்று ரசூல் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க இதை செய்யலண்டா. அப்ப அந்த அளவு அடிமையுடைய விஷயத்துல, அடுத்த நம்ம கீழே உள்ள மக்களுடைய விஷயத்துல கண்ணு கருத்துமாக நாங்க இருக்கணும் என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இதுல உணர்த்துறாங்க. நம்ம எதெல்லாம் படிச்சோமோ, இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட உதவியால நாங்க 127 செய்திகளை படிச்சிருக்கிறோம். சில வரக்கூடிய காலங்களையும் தொடர்ச்சியா நம்ம படிப்போம். கிட்டத்தட்ட 78 தலைப்புகள், சஹீஹான தலைப்புகள் 78 தலைப்புகளை படிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்தும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கைக்கு தேவையான நிறைய அதவுகளை எங்களுக்கு சொல்லித்தாராங்க இந்த புத்தகத்தின் ஊடாக, ஹதீஸ்ல அசர்களை மையப்படுத்தி. எனவே இந்த கேட்கிற எங்களோட வாழ்க்கையில நாம என்ன செய்வோம், கேட்டு எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரும். அல்லாஹு தஆலா இதெல்லாம் பேசணும் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.